ஹாய், ஹலோ, வெல்கம். நான் இலக்கியா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் இம்பல்ஸ். ஓகே, ஒரு ஃபிஷ் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியிற ஒரு ஃபிஷ் தான். ஸோ டூம்ஸ்டே ஃபிஷ். சரி, ஓகே. அந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு ட்ரெண்டிங்கான ஃபிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ ஃபிஷ். ஸோ எல்லாருமே அந்த ரீல்ஸையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரெண்டு ஃபிஷ்ஷை பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் நிஜமாவே அவங்க சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் உண்மையா, அது என்ன அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டூம்ஸ்டே ஃபிஷ் பத்தி. ஓகே. டூம்ஸ்டே ஃபிஷ் என்ன கதை? அது என்ன? ஃபர்ஸ்ட் அந்த டூம்ஸ்டே ஃபிஷ் ரீல்ஸ் பார்க்காதவங்களுக்காக நான் சொல்றேன். ஓகே. டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்றது வரணும் இல்ல. ஒரு பாம்பு மாதிரி நீட்டா ஒரு ஒரு மீனு. ஸோ நல்லா ஃப்ளாட்டா ஒரு மீனு. ஸோ நல்லா பளபளன்னு நல்லா சில்வர் ஷேட்ல சும்மா செம்மையா இருந்துச்சு. அந்த மீன் வந்து கடல் கரையில வந்து இருந்திருக்கு. மெக்சிகோல ஒரு கடல் கரையில யாருமே இல்ல அந்த கடல்ல பெருசா. இவங்க ஒரு காலியான கடல் தான். ஸோ அந்த கடல்ல வந்து இது வந்து கரை ஒதுங்கியிருக்கு. ஸோ அத வந்து ஒரு 2 பேர் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அது கடலுக்குள்ள தள்ளி விடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ இத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெளிய வந்துருச்சு. உலகமே அழிய போது. அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு. ஏதோ நடக்க போது. அ ஒரு ஒரு பேரழிவுக்கான அது ஒரு ப்ரெடிக்ஷன் தான் அந்த மீன் வெளிய வர்றது அப்படிங்கிற மாரி தான் நெறைய ஒரு கதைலாம் போய்க்கிட்டே இருக்கு. ஸோ அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த மீனோட டாபிக். ஓகே. இந்த மீன் வந்து நிஜமாவே இது கதை என்ன? நிஜமாவே இந்த மீன் வந்து அதுதானா? அது நிஜமாவே அதான் சொல்ல வருதா? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்போ இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்றது வந்து உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓர் ஃபிஷ். சரி. இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷோட உண்மையான பேர் ஓர் ஃபிஷ். அப்ப எதுக்கு டூம்ஸ்டே ஃபிஷ்ன்னு பேர் வச்சாங்க அந்த மீனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஸோ இது ஒரு மித்தாலஜி ஸ்டோரி தான். நீங்க இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகே. 17th செஞ்சுரியில நம்மளுடைய ஜப்பான்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாப்பனீஸ்ல ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க. ரியுகோ நோ சுகாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனுக்கு அவங்க வச்ச ஒரு பேரு. ஸோ ஏன் அப்படி ஒரு பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நம்பிக்கையின்படி அந்த மீன் வந்து அவங்களுடைய அ மெசஞ்சர் ஃப்ரம் அ டிராகன் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ஒரு மீனிங் வச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக வந்து அது மெசஞ்சர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடலுக்குள்ள அவங்க ராஜாக்கள் மற்றவங்க கடவுள்லாம் அங்க இருக்காங்க அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதன் பிரகாரமா அதுக்கு அப்படி ஒரு அந்த பேரை வச்சிருக்கிறாங்க அந்த மீனுக்கு. ஓகே. இப்ப அந்த ஃபிளாஷ்பேக் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். ஃபிளாஷ்பேக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு மித்தாலஜி ஸ்டோரி. ஓகே. இப்ப அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் என்ன பண்ணியிருக்குன்னா, இதே மாதிரி ஒரு நாள் வெள்ளம் வந்திருக்கு கடல்ல இருந்து. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த மக்கள் பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! இந்த மீன் வந்துருச்சா? இந்த மீன் வந்தாலே வந்து இந்த மீன் வெளிய வந்துருச்சு. நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய ராஜாக்கள் அப்படிலாம் அவங்க வந்து வெளிய வந்து வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்காங்க. நமக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க இந்த மீன் மூலியமா." அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்க. இப்ப இந்த காலத்துல நடக்குதுல்ல, ஒரு சில பேர் அது உண்மைங்கிறாங்க, ஒரு சில பேர் பொய்யுங்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் அந்த டைமும் நடந்திருக்கு. ஒரு சில பேர் அது உண்மைன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் அது பொய்ன்னு சொன்னாங்க. இப்ப எதுதான் உண்மை அப்படின்னு பார்த்தா, அந்த டைம்ல வந்து இவங்கலாம் வந்து உண்மை அப்படின்னு நம்புனவங்கலாம் வந்து கிளம்பி வீட்டுக்கு வேற ஊருக்கு போயிட்டாங்க. பட் பொய்ன்னு நெனச்சவங்கலாம் இதெல்லாம் ஏங்க நம்பணும் அப்படின்னு சொன்னவங்கலாம் இங்கேயே இருந்தாங்க. ஒரு சுனாமி வந்துச்சு. டோட்டல் பிளேஸே காலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒரு ஸ்டோரி இருக்கு. இது உண்மையா? அப்படிலாம் எனக்கு தெரியல. பட் ஆனா இத 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 வச்சு இத பேஸ் பண்ணி தான் அதுக்கு வந்து டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகே. இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் பத்தின இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லப் போறேன். இத பத்தி யாருமே இந்த மீன வந்து மோஸ்ட்டா பார்த்ததே கிடையாதாம். இது வந்து 2000க்கு மேல தான் இந்த மீன வந்து பார்த்தவங்களே இருக்காங்க. இத பிக்ஸு இது எல்லாமே அப்படிதான் இருந்திருக்கே தவிர, இதுக்கு முன்னாடி மோஸ்ட்டா இந்த மீன பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் யாருக்கும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரேரான ஃபிஷ் இது. இது எங்க இருக்கும் அப்படின்னா, ஆழ்கடல்ல, ரொம்ப ஆழ்கடல். அங்க வந்து மனுஷங்க போக முடியாத ஒரு ஆழ்கடல் தூரத்துல தான் இந்த மீன் வந்து வாழும். ஸோ அப்படி வாழ்றது எதுக்கு சம்மந்தமே இல்லாம மேல வரணும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த ஆழ்கடல்ல இருந்த அந்த மீன் வந்து இப்ப வெளிய வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த மீன வந்து மொத்தம் ரொம்ப ரேர். அதாவது 1000 வருஷங்களுக்கு 100 வாட்டி தான் அந்த மீன பார்த்துருக்காங்களாம்.
ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேரான ஒரு மீன் அந்த மீன். ஓகே. இப்ப இந்த மீன் வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னது ஒரு சில வாட்டி உண்மையா இருந்திருக்கு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 2011ல ஜப்பான்ல இந்த மாதிரி தான் அது கரை ஒதுங்கியிருக்கு. பட் அதே மாதிரி அங்க ஒரு எர்த்குவேக் நடந்திருக்கு. 2017ல பிலிப்பைன்ஸ்ல ஐலேண்ட் ஆஃப் லாசான் அப்படிங்கிற அந்த ஊர்ல அதே மாதிரி இது கரை ஒதுங்கியிருக்கு. அங்கேயும் ஒரு பேரழிவு, ஒரு எர்த்குவேக் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதே போல திரும்பியும் நீங்க பார்த்தீங்கன்னா, 2013லயும் வந்திருக்கு கலிஃபோர்னியால. பட் ஆனா அங்க எந்த ஒரு பேரழிவும் ஏற்படல. ஸோ இது வந்து கோயின்சிடென்ஸா? இல்ல நிஜமாவே அது வந்து ஒரு அ இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொண்டு வந்ததா? அப்படின்னு யாருக்குமே தெரியல. பட் இத பத்தின ஒரு சயன்டிஃபிக் ப்ரூவ் என்ன நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மேபி ஒரு குளோபல் வார்மிங்கால அது வெளிய வந்திருக்கலாம். அ மேபி அந்த குளோபல் வார்மிங் அதிகமா நம்ம ஊர்ல நடந்து கொண்டே இருக்கு இந்த உலகத்துல. ஸோ அப்படின்னும்போது அதனால அது வெளிய வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மேபி அதுக்கு வயசாயிருக்கனால தான் அது வெளிய வரும். மத்தபடி வ மத்தபடி எந்த ரீசனும் இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னொன்னு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அது சின்னதா தானே இப்போ வந்திருக்கு. ஏன்னா அது ஒரு சின்ன மீனா தான் இருக்கு. பிகாஸ் அது இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 56 ஃபீட் இருக்கிற மீனு. அதாவது 3 யானைகள லைனா நீங்க நிக்க வச்சீங்கன்னா, இருக்கிற எவ்ளோ வெயிட் ஹைட் எவ்ளோ இருக்குமோ, ஸோ அந்த அளவுக்கு அது அந்த பிரெத் இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து நீட்டா இருந்திருக்கிற ஒரு மீனு. அத விட 270 கேஜி ஒரு நல்ல 270 கேஜி இருக்கிற ஒரு வெயிட் இருக்கிற ஒரு மீனு. ஸோ அந்த அளவுக்கு அதால வளர முடியும் அப்டின்னும்போது, இந்த குட்டி மீன் எதுக்கு அப்ப வந்திருக்கும்? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. ஸோ இது என்ன உண்மையா? பொய்யா? அப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஆனா சயன்டிஃபிக் ப்ரூவனவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதெல்லாம் பெருசா இருக்காது. பிகாஸ் இது நடந்திருக்கு, நடக்காம இருந்திருக்கு. ஸோ எது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. பட் விரைவில பார்ப்போம்னு நெனைக்கிறேன். 2025ஓட முடிவுல தான் இது என்ன கதை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகே. இப்ப நம்ம பார்க்க போகுறது ஆங்கிலர் ஃபிஷ். ஸோ இத பத்தியும் சொல்றாங்க. ஆங்கிலர் ஃபிஷ் அப்படின்னு அந்த ஆங்கிலர் ஃபிஷ்ன்றது ரொம்ப இதுவுமே ஆழ்கடல்ல இருக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ மோஸ்ட்டா இத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி தான் டூம்ஸ் ஃபிஷ்ஷும். ஸோ அத பத்தின டூம்ஸ்டே ஃபிஷ் பத்தின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸும் யாருக்கும் எதுவும் இல்ல. அது எங்க வளரும்? எப்படி இருக்கும்? அது எங்க குட்டி போடும்? முட்டை போடுமா? அதெல்லாம் எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் பெருசா கிடையாது. பிகாஸ் அத வந்து பார்க்கவே முடியாது. ரொம்ப ரேர். அது ஆழ்கடல்ல இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆங்கிலர் ஃபிஷ்ஷும். பட் ஆனா இந்த ஆங்கிலர் ஃபிஷ்ஷ பத்தி ஒரு சில ஃபேக்ட்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து இத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அத பத்தின ஒரு சில ஃபேக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலர் ஃபிஷ் 200 டிஃபரண்ட் ஸ்பீஷிஸ் இருக்கிற ஒரு மீன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நெறைய ஸ்பீஷிஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்பீஷிஸ்ல ஒரு சில நேம் மட்டும் நான் சொல்றேன். ஸோ சீ டெவில், ஃப்ராக் ஃபிஷ், சீ டோட்ஸ், ஹேண்ட் ஃபிஷ், மாங்க் ஃபிஷ், பேட் ஃபிஷ். ஸோ இது எல்லாமே அதோடைய ஒரு சில ஸ்பீஷிஸோட பேரு. பட் ஆனா நெறைய 200 ஸ்பீஷிஸ் இருக்கும். அந்த மீன் வந்து அந்த ஸ்பீஷிஸ் எந்த வகையில நீங்க வந்து அது டிஃபரெண்ட்டா அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் வந்து ரொம்ப அதாவது இப்ப அது மண்ணுல வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அத அடாப்ட் பண்ணிக்கும் தன்ன. அந்த மண்ணுனா அந்த மண்ணு கலருக்கே வந்து, அந்த மண்ணோடைய அந்த ஃபார்முக்கே வந்து அது அப்படியே தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். ஸ்டோன் அதாவது பாறைகள் கிட்ட வளர்ந்துச்சு, அது பாறைகள் கிட்ட வாழ்ற மீனா இருந்தா, அதுக்கேத்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணி, அந்த மாதிரி ஸ்கின் டோனு எல்லாமே வந்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மீன். ஓகே. இதுக்கு ஏன் வந்து ஆங்கிலர் ஃபிஷ் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஆங்கிலர் ஃபிஷ்ன்ற பேரோட மீனிங் என்னன்னா, பெரிய வாய் கொண்ட ஒரு பெரிய வாய் அதாவது லாங் ஃபிக்மென்ட் கொண்ட ஒரு ஃபிஷ். ஸோ அந்த லாங் ஃபிக்மென்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய அ இரைய வந்து அது வந்து சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணும். அந்த ஃபிக்மெண்ட்ட அப்படிங்கிறதுக்கு தான் அது அந்த மீனுடைய பேருடைய மீனிங். ஸோ அதுதான் அதோடைய ரியலிஸ்டிக்கான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸே அதுதான். அது ஒரு பெரிய வாய், நெறையா பற்களோட ரொம்ப பயங்கரமா ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற ஒரு டெவில் ஃபிஷ்ஷா நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். கண்டிப்பா கார்ட்டூன்ஸ்ல நம்ம எல்லாருமே மோஸ்ட்டா கார்ட்டூன்ஸ்ல, சில ஹாலிவுட் மூவிஸ்லலாம் அது வந்து ஒரு மான்ஸ்டரா வர மாரி தான் பார்த்திருப்போம். பட் ஆனா அந்த மீன் வந்து ரொம்ப குட்டி மீன் தான். ஸோ அது ரொம்ப பெருசாலாம் வளராது. ஸோ அதாவது ஃபீமேல் ஃபிஷ்க்கு மட்டும் தான் அந்த லாங் பிக்மென்ட் இருக்குமே தவிர, மேலுக்கு இருக்காது. ஸோ ஃபீமேல் ஃபிஷ் மட்டும் என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த லாங் பிக்மென்ட் அந்த எட்ஜ்ல வந்து ஒரு லைட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அது கடல்ல இருக்கிற அ க்ளோயிங்
பாக்டீரியாவெல்லாம் அது சாப்பிட்டு தன்னுடைய அந்த க்ளோயிங் பாக்டீரியாவெல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அது ஒரு லைட்டா யூஸ் பண்ணிக்குது. அந்த லைட்ட வச்சு தான் நெறைய இரைகள வந்து அது தான் வசம் இழுத்து அத சாப்பிடும். ஸோ அது ஒரு கன்னிங்கான ஒரு ஃபிஷ் அப்டின்னும் அந்த ஃபிஷ்ஷ பத்தி சொல்றாங்க. அது எங்க வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் இந்திய ஓஷன்ல தான் அதிகமா அந்த மீன்கள் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது ஒரு கார்னிவோரஸ் ஃபிஷ். அது வந்து ஹெர்ப்ஸான எந்த பிளான்ட்ஸையுமே சாப்பிடாது. அது வெறும் வந்து அதாவது மீனு, ஸோ அந்த மாதிரி பாக்டீரியா, ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிடுமே தவிர, அது ஹெர்பிவோரஸ் கிடையாது. அண்ட் அது எந்த அளவுக்கு அது வாய தொறக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது சைஸ விட 2 மடங்கு இருக்கிற மீன்கள அது சாப்பிடக்கூடிய தன்மை அந்த மீனுக்கு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மீன் அது. பட் ஆனா பாவம் ரொம்ப குட்டி மீனு. ஓகே. அந்த ஃபிஷ் எப்படி வந்து இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபீமேல் ஃபிஷ் இது ரொம்ப பெருசு. மேல் வந்து குட்டி ஃபிஷ். அதாவது நம்ம கையில வந்து நம்ம கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கையில நம்மளுடைய சுண்டு விரல் சைஸ் தான் அந்த மீன் வந்து அந்த குட்டி மீனே இருக்கும். இவ்ளோ பெருசா அந்த பெரிய ஃபீமேல் ஃபிஷ் இருந்தா, மேல் ஃபிஷ் அது ஒரு சுண்டு விரல் சைஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப குட்டியான ஒரு மீன் தான் மேல் ஃபிஷ். ஸோ இந்த மேல் என்ன பண்ணும்னா, இனப்பெருக்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சுரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் ஃபிஷ் வந்து இருக்கும் பொழுது, அந்த மேல் ஃபிஷ் என்ன பண்ணும்னா, அத வந்து ஒரு கடி கடிக்கும். அந்த கடிச்சுட்டு அப்படியே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய அந்த ஐஸு, நோஸு அந்த அதுக்கு இருக்கிற எல்லா பாடி பார்ட்ஸுமே அப்படியே அது அந்த மீனோட இணைஞ்சு, தன்னுடைய டெஸ்டிஸ் மட்டும் தனியா அப்படியே இருக்கும். ஸோ அந்த மீனுக்கு எப்ப தேவைப்படுதோ, அப்ப மட்டும் அந்த டெஸ்டிஸ தனியா அந்த மீன் எடுத்து அ இனப்பெருக்கத்த ஈடுபடும். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய இனப்பெருக்கத்துக்கான ஒரு அ விஷயமா நடந்துட்டு இருக்கு. ஓகே. இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூஸ் ஃபிஷ் அண்ட் இத வந்து சயின்டிஃபிக் நேம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மெலனோசிட்டஸ் ஜான்சோனி அப்படின்ற ஒரு பேரு அதுக்கு வந்து சயின்டிஃபிக் நேம்ல சொல்லுவாங்க. ஓகே. இந்த மீன் இப்ப மேல வந்ததுனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அங்க கீழ வந்து அங்க அந்த இருட்டுல தான் அது இருக்கும். ஸோ அது மேல வந்ததுனால கண்டிப்பா அது உயிர் போயிடும். ஸோ ஆனாலுமே அது மேல வந்திருக்கு. மேபி அது இன்ஜுரி இருக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். பட் ஆனா அது ரொம்ப குட்டி மீனு. ஸோ அது தன்னுடைய அடிபட்டு, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணங்களால அது மேல வந்திருக்கலாம். இதுவும் எந்த விதத்துக்கான ஒரு அழிவுக்கான அறிகுறி கிடையாது. இந்த மீன் மேல வந்ததுக்கும் எந்த ஒரு ரீசன் கிடையாது அப்படின்னு தான் சயின்டிஃபிக்கலி நம்முடைய சயின்டிஸ்ட் தான் சொல்றாங்க. ஸோ இதுவுமே வந்து எந்த ஒரு அழிவுக்கான ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இந்த மீன பத்தின ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஓகே. இப்ப நம்ம இந்த 2 மீன பத்தின இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸையும் பார்த்தோம். இத பத்தின உங்களுடைய கருத்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதெல்லாம் உண்மையா? பொய்யா? நிஜமாவே நடக்க போதா? எனக்கு என்னமோ என்னுடைய பர்சனல் தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே ஒரு வேளை நடக்க போதோ அப்படின்னு என்னுடைய தாட்டு. பட் ஆனா அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. 2025 எண்ட்ல தான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எண்ட்ல என்னன்னு தெரிய வரும். இது மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோஸ் பத்தின இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ தெரிஞ்சுக்க எங்க தமிழ் பல்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது இலக்கியா. தேங்க் யூ.